வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம WPS சீரிஸ்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேஸ். ஸோ எந்த சப்செக்ஷன்ல வருது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ WPSல கேஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல QW-408 ஸோ கேஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய WPSல கேஸோட டீட்டெயில்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணணும் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீல்டிங். ஸோ நம்ம கேஸை 3 பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று சீல்டிங்க்கு, இன்னொன்று ட்ரெயிலிங், அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் கேஸு, ஸோ அதோட மிக்சர், அப்புறம் ஃப்ளோ ரேட். ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸை நம்ம WPSல மென்ஷன் பண்ணணும். ஸோ பிகேஆர் அப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ, ஃப்ளோ ரேட்டு எல்லாமே அதே ஃபாலோ பண்ணி தான் நம்ம WPSல நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதே வேலை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நார்மலாக சீல்டிங் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த வெல்ட் பூலை அவுட் சைடு அட்மாஸ்பியர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், உள்ள எதுவும் கேஸ் உள்ளே போயிடாமல், அட்மாஸ்பியர் கேஸ் உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காகவும் நம்ம இந்த சீல்டிங் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ட்ரெயிலிங் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில மெட்டல் ஈஸியாக ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த டைட்டானியம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கூட அந்த ஹீட்னால ஆக்சிடேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ட்ரெயிலிங் கேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் கேஸ். ஸோ ரூட்டில் ஆக்சிடேஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பேக்கிங் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பேக்கிங் கேஸை நம்ம பர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஃப்ளோ ரேட்டு, சரிங்களா, என்ன கேஸு யூஸ் பண்ணுறீங்க, அதோட காம்போசிஷன் என்ன, எல்லாமே WPSல தெளிவாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு WPS. ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ சீல்டிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஆர்கான் கேஸ் யூஸ் பண்ணுறேன். அதோட மிக்சர் 99.997. ஸோ என்ன ஃப்ளோ ரேட்டு அப்படின்னா 20 to 25 CFH. சரிங்களா? இதே எல்பிஎம்ல நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு 10 LPM to 15 LPM உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிகேஆரில் அப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் எந்த அட்மாஸ்பியர் கண்டிஷனில் இது பண்ணுறோமோ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஃப்ளோ ரேட் வேரி ஆகும். ஸோ பிகேஆரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். அடுத்து ட்ரெயிலிங் கேஸ். ஸோ ட்ரெயிலிங் கேஸ் இங்கே நான் ஃபாலோ பண்ணல. ஸோ நான் அதனால் நாட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரெயிலிங் கேஸ்னால் அப்படின்னா உங்களுக்கு அந்த இப்போ வெல்டிங் பண்ணும்போது ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்க் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு கேஸை பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் இந்த ட்ரெயிலிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம வெல்டுக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் ட்ரெயிலிங் கேஸு. அதுக்கப்புறம் பேக்கிங். ஸோ பேக்கிங் கேஸுக்கு நான் ஆர்கான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட மிக்சரோட பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 99.997%. அதுக்கப்புறம் ஃப்ளோ ரேட்டு என்னென்னா 5 to 10 CFH. சரிங்களா? ஸோ இதுதான் கேஸோட டீட்டெயில்ஸு. இதான் நம்ம WPSல மென்ஷன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.